வேலை செஞ்சு கூட்டிட்டு போயிருப்பான் தெரியுமா? எங்க நைனாவும் தான் இருக்காரு. நல்ல ஐடியா கொடுத்த. நம்ம லவ்லி வீட்டு விட்டு ரொம்ப தூரம் எல்லாம் போகல. லவ்லிக்கு கால் பண்ணி வர சொல்லுவோம். ஹலோ, ஓகே, லவ்லி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அவன் என்ன வந்து போறாங்க. இனிமே நான் லவ்லிய பார்க்கவே முடியாதா? அந்த சாமியார் சொன்னது ஞாபகம் இருக்கா? நம்ம பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா ஒரு சின்ன பையனை நரபலி கொடுக்கணும். அதுக்கு இவன் தான் கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன். டேய் நட்டையா, டேய் கட்டையா, 2 பேரும் கிளம்புங்கடா. அந்த சின்ன பையனை எப்படியாவது பிடிச்சிடுவாங்க. இது யார் தலைப்படுறா? நீங்க பவள போட்டாலுங்கோ, நாங்க பாட்டு போறோம். டேய் நட்டை நின்றா. உன்னை பார்த்தா யாரா பயப்படுவா? சீக்கு வந்த கோழி மாதிரி இருக்கு. டேய் கட்டை நீ போடா, அந்த பையனை பிடிச்சிடுவா. நம்பிக்கை வைங்க பாஸ். உங்க நம்பிக்கை என்ன காப்பாத்துவேன். ஏன்டா குறுக்க நின்னு இன்னத்துக்கு நசுங்கி இருப்ப தெரியுமா நீ? ஒரு டைப்பா இருக்கானுங்க. முத்தன கத்திரிக்காய் மாதிரி ஒருத்தனும், நசுக்கி போட்ட தண்ணி பாட்டில் மாதிரி இன்னொருத்தனும் இருக்கா. இவனுங்களை பார்த்தாவே சிரிப்பா வருது. ஆனா லவ்லி நினைச்சு அழுக வருது. தக்காளி பேசிக்கிட்டு இருக்கான். இதான் சரியான நேரம். நம்ம போய் இங்க மறந்துக்கலாம். அவங்க மண்டையிலே அடிச்சு அவங்க 2 பேத்தி மயக்க போட வச்சிட வேண்டியதான். வச்சுக்கோ. ஒரு அடியே சாஞ்சிட்டாங்க 2 பேருமே. நல்லவா போச்சு. ஒரே அடியில 2 பேருமே சாஞ்சிட்டாங்க. போய் அந்த சின்ன பையனை குறிச்சிடுடா. என்ன நம்ம அப்பாவும் அம்மாவும் கத்துற சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சு? அப்பா அம்மா என்ன கீழே கிடக்குறாங்க? உங்களுக்கு வரல. ஹெல்ப்புக்கு யாரையும் கூப்பிடுறதுன்னு தெரியல. அதான் உன்னை கூப்பிடுறோம். எங்களுக்கு வந்து உதவி பண்ண முடியுமா? நீங்க அங்கேயே இருங்க, உடனே வந்துடுறேன். ஹே லக்கி, சின்சான் போன கார் ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு போல. சரிவா நம்ம போய் பார்ப்போம். அப்ப சின்சான நம்ம பார்க்க போறோமா பாஸ்? ஆமா லக்கி, சரிவா நம்ம சீக்கிரம் போவோம். இப்பயே இருட்டுக்கிட்ட ஆரம்பிச்சிருச்சு. அவங்க இங்க இருந்து கொஞ்சம் தூரமான இடத்துல தான் இருக்காங்க. அதனால நம்ம கொஞ்சம் வேகமா போகணும். ஓகே, நம்ம கார் இங்கே தான் நிக்குது. நம்ம காரையே எடுத்துட்டு போவோம். லக்கி சீக்கிரம் வந்து ஏறு. வந்துட்டேன் பாஸ், என்ன விட்டுட்டு போயிடாதீங்க. ஆஹா, இப்பயே நைட் ஆயிருச்சே. இன்னும் நம்ம அங்க போய் சேர்றதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியல. நம்ம சின்சானை போய் மீட் பண்றதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு இன்னும் யாரெல்லாம் லைக் கொடுக்காம பாத்துக்கிட்டு இருக்கீங்களா அவங்களா லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க தானே பார்ட் 2 கேட்டீங்க. பார்ட் 1 வீடியோ கமெண்ட்ல 2000-3000 பேர் கேட்டிருந்தீங்க பார்ட் 2. நான் அதுக்கப்புறம் விட்டுலாம் தான் நினைச்சேன். சரி, அவ்வளவு பேர் கேட்டீங்களேன்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அதனால கண்டிப்பா எல்லாரும் இந்த வீடியோ லைக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கீங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ்லாம் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஆஹா, சூரியனே வந்துருச்சு புளியே. நேற்று நைட்டு கால் பண்ணாங்க. நம்ம வீட்டுல இருந்து இங்க வரதுக்கே ஒரு நைட் ஆயிருச்சு. நம்ம கரெக்டான ரூட்ல தான் போய்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். இங்கதான் எங்கேயோ பக்கத்துல அவங்க இருக்க சான்ஸ் இருக்கு. சின்சான் அவங்க அப்பா அம்மா வந்து கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் சின்சானை நம்ம பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சோம். ஆனா அவங்க கார் ரிப்பேர் ஆகி இப்படி ஆகி நம்ம போய் பார்ப்போம்னு நினைச்சே பார்க்கல. சரி ஓகே. ஓ, இங்க ஒரு கார் நிக்குது. இதான் அவங்க கார்னு நினைக்கிறேன். எஸ், சின்சான் வந்த கார் இதுதான். ஆனா இந்த கார்ல இருந்து என்ன இவ்வளவு புகை வந்துகிட்டு இருக்கு? இன்ஜின்ல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனைன்னு நினைக்கிறேன். புகை இப்படி வருது. ஆமா, சின்சான் எங்க? சின்சானோட அப்பா அம்மா சின்சான் யாரையும் காணோம். எங்க போனாங்க? இங்கதானே நிக்கிறேன்னு சொல்லி போன் போட்டு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா வெறும் கார் மட்டும் தான் நிக்குது. பாஸ், ஒருவேளை நம்ம வரதுக்கு நேரம் ஆச்சுன்னு அவங்க வேற ஏதாவது காரை பிடிச்சு போயிட்டாங்களா என்னமோ? அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை லக்கி. ஏன்னா காருக்கு மேலதான் எல்லா லக்கேஜும் இருக்கு. இந்த லக்கேஜ் எல்லாம் விட்டுட்டு எப்படி அவங்க போயிருப்பாங்க? இங்கேயும் அவங்க இல்லைன்னா வேற எங்க போயிருப்பாங்க? சரி, அவங்க கிட்டதான் போன் இருக்குல்ல, நம்ம போன் போட்டு கேட்கலாம். இதுதான் சின்சானோட அப்பா நம்பரு. ரிங்கு போகுது, பட் எடுக்க மாட்டேங்கிறாங்களே. என்ன சின்சானும் எடுக்க மாட்டேங்கிறான். சின்சான் அவங்க அப்பா அம்மா யாருமே போன் எடுக்கல. ரிங்கு ஃபுல்லாவே போயிருச்சு, ஆனா யாருமே போன் எடுக்கல. ஏதோ தப்பா இருக்கே. ஒருவேளை போன சைலண்ட்ல போட்டிருப்பாங்களா என்னமோ? லக்கி, அவங்க ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் இருக்கும்போது நீங்க ஏன் பாஸ் கவலை பண்ணணும்? என் மோப்பம் பிடிக்கிற சத்தியை வச்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த காருக்கு ஒரு மோப்பம் பிடிச்சிக்கிறேன்.